வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான மூவி ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 2025 வெளிவந்த ஒரு படம் தான். வனிதா விஜயகுமார் டைரக்ஷனில் வெளிவந்த படம் அப்படின்னு சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். திருமதி மற்றும் திரு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களே டைரக்ட் பண்ணி அவங்களே ஹீரோயினா நடித்த ஒரு படம் தான் வெளிவந்தது. ஜோவிகா அவங்களோட பொண்ணு வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ரீகாந்த் தேவா வந்து மியூசிக் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். ராபர்ட் அவர்கள் மெயின் ரோல், அதாவது வனிதா விஜயகுமாரோட ஹஸ்பண்டாக வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்து முழுக்க முழுக்க ட்ரைலர் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு 18+ கண்டென்ட் தான் அப்படின்ட்டு. 18+ கண்டென்ட்டாக இருந்தாலும் சிரிப்புக்காக தான் அதை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்துருந்தா அது மட்டும் தான் பண்ணியிருக்காங்களாம். பார்த்தா முழுக்க முழுக்க வந்து 18+ கண்டென்ட்டாகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது சகிலா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளியில் வந்து அவங்க ஒரு நேம், பழைய நேம் வந்து வேற மாதிரியான ஒரு நேமாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் சில அவங்களோட ஃபோட்டோஸோ சில அவங்களோட அவங்க விஷயங்களோ வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களோட நேம் ஆல்ரெடி குக் வித் கோமாளியிலே சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனவங்க இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாங்கன்றது கூட ஓகே. பட் அவங்களோட ஃபோட்டோ வச்சுலாம் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர் அந்த படத்தில். ஸோ அதெல்லாம் தேவையில்லாத கண்டென்ட்டோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு சீனை வந்து அவாய்ட் பண்ணிடணும் இந்த படத்தில். ஸ்விம்மிங் பூல் சீன் வந்து வந்திருக்கும். வனிதா விஜயகுமாருக்கும் ராபர்ட்க்கும் வந்து ஒரு ஒரு சீன் வந்திருக்கும். ஸோ இந்த சீனை வந்து படத்தில் காமிச்சே இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கான ஒரு சீன். ஸோ அதை ஏன் காமிச்சாங்கன்றது இப்பயும் ஒரு கேள்வியாக தான் இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை வேணும்னு சொல்லிட்டு இருக்க கூட வனிதா விஜயகுமார், குழந்தை வேணாம்னு சொல்லிட்டு இருக்க ராபர்ட். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பாஸ்ட் அண்டு ப்ரெசென்ட் லைஃப் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் படத்தை ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் காமிக்கிறாங்க. இவர் ஏன் வேணும்னு, இவங்க ஏன் வேணும்னு சொல்கிறாங்க குழந்தை, இவங்க ஏன் வேணான்னு சொல்கிறாங்கன்றதுக்கு ஒரு சில காரணங்களும் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் எதுக்கு எடுத்தாங்க ஏன் எடுத்தாங்கன்ற மாதிரி தான் ஒரு மூமெண்ட்டாக ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கும். ஏன்னா முழுக்க முழுக்க ரொமான்ஸாக இருக்கிற மாதிரி இவங்களுக்குள்ள நல்லா ஆக்ட் பண்ணுற மாதிரியும் கிஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சீன்ஸ் தான் ஓவரால் காமிச்சிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் வந்து ராபர்ட் ஏன் குழந்தை வேணான்னு சொல்றதுக்கான ஒரு எமோஷனலான ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கான சூப்பரான லவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வரக்கூடிய சாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப்ல தான் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பார்க்குற அளவுக்கு வச்சுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, அதில் காமிக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த படமே போயிட்டு இருக்கும். 18+ன்றதுனால குழந்தைங்க யாரும் இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தேட்டரில் யாரும் போக மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா 18+க்கு ஒரு அடல்ட் ஆளுங்களுக்கு பார்க்கக்கூடிய ஒரு நார்மலான ஒரு படம் தான். பட் பேங்காங்கில் இருக்கிறதுனால வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது. மற்றபடி ஏன்னா பேங்காக்கில் வெளியூர்லாம் இருக்கும்போது அவங்க போடுற நார்மல் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஓவராக 18+ கண்டென்ட்னால ஓவராலாம் காமிக்கணும் அப்படின்ற அளவுக்குலாம் காமிச்ச மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. மற்றபடி அந்த ஸ்விம்மிங் பூல் சீனை அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நல்லா தோணுது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும் சிலருக்கு, தமிழில் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு. மற்றபடி இந்த படம் இப்போ ஒன் டைம் வாட்சபுளாக பார்த்தா ஒன் டைம் பார்க்கலாம். ரேட்டிங் வந்து பெரிதளவில் என்னால் கொடுக்க முடியல. ஏன்னா இது எதுவும் படம் எடுக்கணுன்றதுக்காக முயற்சிகள் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வேணால் பாராட்டுகள் கொடுக்கலாமே தவிர்த்து படம் வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரியும் 40 வயசு ஆனவங்களுக்கு உண்டான சில விஷயங்களை வந்து படத்தில் காமிச்சிருக்குது ஓகே அப்படின்ற அளவுக்கு தோணியிருந்தது. ஸோ இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன், தாராளமாக பார்க்கலாம். பட் 18+ஆக இருக்கிறவங்க மட்டும் போய் பாருங்கள். ஃபேமிலியாக பார்க்கலாமா கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரு டவுட்டு தான். மற்றபடி இந்த வீடியோவை இத்துடன் முடிச்சுக்கிறேன். இப்போ வேற ஒரு படத்தில் வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிக்கான்.